ஹாய்! கேரா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நானும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கேரா ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் 3 டேஸா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலோட செலிப்ரேஷன். அதனால மேடம் காலையிலேயே நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவங்களே செல்ஃப் ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சீக்கிரம் கிளம்புமான்னு சொல்லி கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அபிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பும், அதுக்கப்புறம் கேரட் கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரெகுலரா எடுக்கிற நியூட்ரிஷனல் ஷேக். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோல. இன்னைக்கு வந்து பனானா போட்டு ஓவர் நைட் சோக் பண்ண ட்ரை நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் போட்டு தான் இத ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பனானா இருக்கிற அந்த டேஸ்ட்டே போதும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 போட்டாலுமே சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. எப்பவும் பண்றது இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணேன். ஈஸியாவும் பண்ணிட்டேன். YouTubeல தான் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணா நெறைய ரெசிபீஸ் வந்தது. எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாரி இருந்துச்சு. சரி நமக்கு தெரிஞ்சதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத ட்ரை பண்ணேன். இது நல்லாவே வந்திருந்தது. இப்பல்லாம் வந்து நான் பெருசா YouTube ரெசிபீஸ் பார்த்து பண்றதில்ல. நம்மளாவே ஒண்ணு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன். அது ஓரளவுக்கு சில டைம் நல்லா வருது, சில டைம் நல்லா இல்லாம போகுது. அப்படி அப்படியே கத்துக்க வேண்டியது தான்.